உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யோ பெருசு, எனக்கு நல்லா வாயில வந்துரும் சொல்லிட்டேன். என்னம்மா இப்படி எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்க? பின்ன என்னயா, இப்ப கூட உனக்கு யோசனையே வரமாட்டேங்குதே. ஏயா, குத்துகல்லாட்டம் தாடிகாரனுக்கு பொண்டாட்டியா நான் ஒருத்தி இருக்கும் போது நீ போய் குழந்தைய அனாதை ஆசிரமத்துல இருந்து தத்து எடுத்துக்கின்னு வருவியா? ஓஹோ, அதுக்கு வேற 6 வருஷம் ஆகுது 7 வருஷம் ஆகுதுன்னு வருத்த வரப்படுற. அதுவும் சரிதான். இப்படி ஒரு யோசனை இருக்கிறது எனக்கு தெரியவே இல்ல. இது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு மாலை போட்டு கூட்டிட்டு வந்துடவே மாட்டேன். ஆமாயா, இப்ப பேசு. அவன் மாலைய கட்டி அதுக்கப்புறம் ஐயோ நினைச்சு பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துதியா. என்னம்மா நீ மாலை போறாங்க, ராணி போயிட்டாளா? இவ சொல்றதும் கரெக்ட் தான். நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. மாலை ஏன் கழட்டுறீங்கன்னு கேட்டேன். எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறீங்க. சுத்தம். இந்த குயின் வேற வந்துட்டா. இனி யார் தடுத்தாலும் மாலையை கழட்ட வச்சுட்டு தான் மறுவேலை பாப்பா. தாத்தா, போட்ட மாலையை கழட்டுறது வீட்டுக்கு நல்லது இல்ல. தயவு செஞ்சு சாமி மாலையை மட்டும் கழட்டாதீங்க. இந்த வீட்ல ஏற்கனவே பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இனிமே அது இதுன்னு வேற எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் தாத்தா. தமன்னா, இந்த வீட்ல இடி விழுந்தது மட்டும் இல்ல, இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. அந்த வேலைக்கார பொண்ணு கிணத்துல விழுந்து இறந்திருக்கு. நம்பூதிரி வந்த உடனே எங்களை மாலையை கழட்டிருங்கன்னு தான் சொன்னாரு. என்னதான் இருந்தாலும் தீட்டு தானே. அதனால தான் மாலையை கழட்டிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். எங்களுக்கு இதை தவிர வேற வழி தெரியல. ஹே பொம்மி, இப்பதான் உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு புரியுது. எப்படியாவது ராணியும் சித்தார்த்தும் சேரணுங்கிறதுக்கு தானே ஷில்பாவை நம்ம வீட்டு கணத்துல போட்டுக்கொண்ட. தாத்தா, போட்ட மாலையை கழட்டுறது எனக்கு என்னமோ நல்லதாவே படல. என்ன தமன்னா, இவ்ளோ மந்திரம் படிச்ச நம்பூதிரி சாமிக்கு தெரியாதா நீ அவருக்கு சொல்லி கொடுக்குற? ஏ ராணி, நான் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறைனால பேசிட்டு இருக்கேன். அவர் சொன்னா நமக்குன்னு சில விஷயங்கள் தெரிய வேண்டாமா? சரி, அதை விடுங்க. மாலையை கழட்டுறது சரியா தப்பான்னு சொல்லி சாமி கிட்ட பூ போட்டு கேட்டுடலாமே. மாமா, தமன்னா எதுக்கு சொல்றான்னா, வீட்டுல ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பார்த்தா எல்லாமே தப்பா இருக்கு. நைட்டு தூங்கும் போது யாராவது வந்து தீ வைக்கிறாங்க. இதுவரைக்கும் எங்கேயுமே விழாத இடி நம்ம வீட்டு கிணத்துல விழுந்திருக்கு. இந்த நேரத்துல போட்டிருக்கிற மாலையை கழட்டணுமான்னு ஒரு பயத்துல கேக்குறா. அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கதானே செய்யுது. அதையும் கொஞ்சம் யோசிங்க மாமா.
ஏங்க தமனா வர இப்படி சொல்றா? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இங்க வருத்தமனா, எது எது எப்ப நடக்கணுமோ அது அப்பதான் பகவான் நடத்தி வைப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க எதுவும் இப்ப தப்பா படல. இப்ப இல்லைன்னா என்ன, அடுத்த வருஷம் மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வர போறாங்க, அவ்வளவுதானே. அது எப்படி நம்பூதிரையா தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? தப்பில்லாமையா குத்த காணிக்கை வைக்க சொல்றீங்க? ஏய் தமன்னா, நீ என்னத்துக்கு இந்த வேலையை பாக்குறன்னு எனக்கு தெரியாது. நான் தாடிகாரனோட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ வெறிப்புச்சி திரியறல நீ. ஏய், நீ ஷில்பா அவிய உள்ள வச்சு கணத்துல மூடிட்டா நான் உன்னை சித்தார்த் கூட சேர விட்டுருவேனா? அவ்வளவு முட்டாளா நானு? தமன்னா ஏன் இப்படி எல்லாம் பண்றா? ஏய் தமன்னா, கொஞ்சம் இருமா. தமன்னா, நல்லவளோ கெட்டவளோ நம்ம வீட்ல ஒரு பொண்ணு இறந்துட்டா. அந்த ஆத்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதனால தான் நாங்களும் மாலையை கழட்டலான்னு முடிவு பண்ணியாச்சு. இனிமே இதை பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க. தாத்தா, நீங்க இப்ப மாலையை கழட்டிட்டா அதுக்கப்புறம் வேற ஏதாவது பெருசா நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆ? ஏ அது இப்போ என்னதான் பண்ண சொல்ற தமன்னா? ஏன் திடீர்னு இந்த குடும்பத்து மேல என்னையோ இல்லாத கர்சனம்? ஹேய், நீ எனக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்துவ. இந்த வீட்டு மேல உன்னை விட எனக்கு தான் அக்கறையும் பாசமும் அதிகமா இருக்கு. தமனா, இதுக்கு மேல தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம். நாம செய்யறது சரியா தப்பான்னு அது அந்த தர்ம சாஸ்தா கிட்டயே கேட்போம். என்ன சொல்றீங்க சாமி? ஆமாமா, பேப்பர்ல சிகப்பு பூவும் வெள்ளை பூவும் அடிச்சு போடுவோம். சாமி என்ன நினைக்குதோ அந்த பூ வரட்டும். அதன்படி வெள்ளைப்பூ வந்துட்டா சாஸ்தா உத்தரவு கொடுத்துட்டாருன்னு நினைச்சுப்போம். அது இல்லாம சிகப்பு பூ வந்துட்டா தமனா சொன்ன மாதிரி மாலையே கலட்டண்டா. சரியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.